ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். என்ன திரும்ப இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு, ஏன் 18 வருஷமாக சொல்லலை ஈசால் கப் நம்புதேன்னு. ஸோ நம்மளோட வேலை என்ன? கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது, மோட்டிவேஷன் கொடுக்குறது. இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜெயிக்க போகிறாங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் அ நெக்ஸ்ட் டைம், இஸ்ன்ட் இட்? எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆனால் அரியர்ஸ் எழுதுறதுக்குன்னு அக்டோபரில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன் பி இருக்குல்ல. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டபங் டெல்லி தமிழ் தலைவாசை 37-31 ஜெயிச்சிட்டாங்க 6 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். அண்ட் ரிவ்யூ நைட்டே போட்டாச்சு. நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். இன்னும் சில கமெண்ட்டுக்கு பதில் போடணும். நீங்களும் பார்த்துக்கோங்க, கமெண்ட் போடுங்க, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுறேன். வெற்றிகரமான 11வது தோல்வி. ஆமாம், நேற்று ரைட். விளையாண்ட 17 மேட்சில் 16 தோல்வி. குட். அர்ஜுன் தேஷ்வால் இவ்வளோக்கும் அர்ஜுன் தேஷ்வால் 3rd ரேங்க் 189 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. நிதிஷ் நம்ம டிஃபெண்டர் அவர் தான் நம்பர் 1 62 பாயிண்ட். அப்போ இந்த 2 பேரும் நல்லா இருந்தும் நீங்கள் தோக்குறீங்கன்னா என்ன காரணம்? ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொல்லுங்கள் என்ன காரணம்? இவங்க 2 பேரும் காரணம்னு சொன்னால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வருவோம். கோச்சும் வந்தார், அர்ஜுனும் வந்தார். அண்ட் கோச்சுக்கிட்ட என்ன கேட்டாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் கோச், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா லீடில் இருந்தீங்க நீங்கள். செகண்ட் ஹாஃபில் கே ஹூவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, தேரா வாதான்னு. அது மாதிரி செகண்ட் ஹாஃபில் என்ன ஆச்சு, ஏன் தோத்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வரைக்குமே ஈக்குவலாக தான் போச்சு மேட்ச்சு. லாஸ்ட்டில் டிஃபென்ஸை கழட்டிக்கியான்ட்டார். ஆமாம், லாஸ்ட்டில் டிஃபென்ஸை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அண்ட் டிஃபெண்டர் ஃபெயில் ஆகிட்டாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதிர் வர ரைடரை. அண்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் வந்தது. அப்போது லாஸ்ட்டு 10 நிமிஷத்தில் டிஃபெண்டர் ஒருத்தரையும் பிடிக்கல, ஒருத்தரை கூட அவுட் பண்ணலன்னார். அப்படியா? எனக்கு தெரில, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க நம்ம கோச்சிட்ட, சாகர் திரும்பி வந்துட்டார, உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இப்போது, சாகரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி சாகர் 1 or 2 டேக்கிள் தான் பண்ணார். பட் லெஃப்ட் ரைடர் வரும்போதெல்லாம் அவர் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் 2-3 வாட்டி வர ஆச்சு அது. அண்ட் அவங்களெல்லாம் அவர் டேக்கிள் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நிறைய லீடு கிடச்சிருக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையா. ஸோ அவ்வளோதான் அப்படின்னாரு. ரைட். அடுத்த கேள்வி கேட்டாங்க. சரி, பிகேஎல் வர வர சின்னதாகிட்டே போகுது டோட்டல் மேட்சஸ்ஸு. அதான் இப்போ 18 ஆகிடுச்சு, இல்லை 22 வர வரன்னு எதுக்கு அவர் சொன்னாருக்கு தெரில. ஜேர்னலிஸ்ட் ஒரே ஒரு வாட்டி தான், இந்த வாட்டி தான் 18 ஆகிருக்கு. ஸோ அவர் சொல்கிறத பார்த்தா 4-5 வாட்டி கம்மி ஆகிட்ட மாதிரி இருந்தது. இனி அது இருக்கட்டும். ரொம்ப கம்மியாகிட்டே போத, இதனால பிளேயர்ஸு அண்ட் டீமுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஸோ இது உங்களோட ரிஃப்ளெக்ட் பண்ணுது அவங்களோட பர்ஃபார்மன்ஸில், ஷெடியூலிங்னால. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பெங்கால் வாரியர், அது கூட விளையாட என்ன நினைக்கிறீங்க? நம்ம சொன்னார், இல்லை டைட்டு கேம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா டீமுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது, சின்ன சின்ன கேப் எங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருந்தது. வெரி 1 or 2 டைம்ஸ் தான் பேக் டு பேக் மேட்ச் விளையாண்டோம். நடுவில் நிறைய கேப் இருந்தது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ரெக்கவர் பண்ணுறதுக்கெலாம். ஷெடியூல்லையும் இங்கே நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அண்ட் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அடுத்த மேட்ச் உங்களுக்கு பெங்கால் வாரியர் கூட ஷாந்தார் கேலேகா தேவாங்க் அப்படின்னாங்க. தேவாங்க் ரொம்ப நல்ல பிளேயரு, எப்படி உங்களை ஸ்டாப் பண்ண போறீங்கன்னு கேட்டார். அவரோட மைண்ட் வாய்ஸ், இப்போயே ஏமா என் வயத்தில் புளிய கரைக்கிற, தீபாவளிக்கு முன்னாடியே நினச்சிட்டு போயிருக்கு. ஸோ அவர் சொன்னார், இல்லை நாங்கள் பிளான் பண்ணி தான் வருவோம் தேவாங்க். அதுக்குள்ளேயே அவரே சிரிச்சிட்டாரு தேவாங்க்கு. அதே மாதிரி அவங்களும் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு பிளான் பண்ணி வருவாங்க, பாப்பா யாரோட பிளான் சக்சீட் ஆகுதுன்னு. ரைட். இப்போ என்னோட மைண்ட் வாய்ஸை கேட்டுருங்க. இப்போ பார்த்துட்டு தானே இருக்கோம் 17 மேட்சா, யாரோட பிளான் சக்சீட் ஆகுது மேட்லன்னு. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னார்னு பார்த்துருவோம். சேனலுக்கு நாராயணன் ஃப்ரம் ஆவடி ரெகுலராக கான்ட்ரிபியூட் பண்ண, தேங்க்யூ ஸோ மச் நாராயணன். அண்ட் சுசின்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 ரூபா தான் மினிமம், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம். வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல. நீங்கள் கேட்ட வீடியோ எல்லாம் போட்டோம். அந்த லீக் வேறு முடிய போகுது. ஓகே, உடனே கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆகிடல. நீங்கள் ஈவினிங் வருது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ப்ரிவியூ, நாளைக்கு இருக்க 1 டே. ரைட். ஸோ விஷயத்துக்கு போயிடலாம். அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட என்ன கேட்டாங்க. அப்புறம் அர்ஜுன், உங்களோட கன்சிஸ்டன்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எந்த டீமுக்கு போனாலும் பர்ஃபார்ம் பண்ணீங்க. தமிழ் தலைவாசுக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க கன்சிஸ்டண்ட்டாக. ஆனால் எந்த ஏரியாவில் உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாச்சு, ஏன் அது கம்மியாச்சு, அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரே கேள்வி தான் அவர்கிட்ட. பதில் சொன்ன வழக்கமாக हिंदी சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். ये टीम गेम है, इंडिविजुअल कुछ नहीं कर सकता, अकेला डिफेंडर कुछ नहीं कर सकता, जब तक पूरी टीम एकजुट के नहीं खेलेगा तो அப்படின்றார். அதாவது இது டீம் கேமு. ஒரு தனிப்பட்ட ஆள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட ரைடரோ தனிப்பட்ட டிஃபெண்டரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஜெயிக்க முடியாது. இது டீம் கேமு, எல்லாம் ஒன்றா யுனைட்டடாக விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும்.
அதே மாதிரி சம்டைம்ஸ் டிஃபென்ஸ் நல்லா விளையாடும், அஃபென்ஸ் சரியாக விளையாடாது. சம்டைம்ஸ் அஃபென்ஸ் சரியாக விளையாடும், டிஃபென்ஸ் சரியாக விளையாடாது. அண்ட் அந்த காம்பினேஷன் இந்த டீமில் எனக்கு தெரியலன்ட்டார் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஆமாம், இஸ் டீம் में मेरे को वो नहीं दिख रहा எவ்வளோ வருத்தம் இருக்கும். அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அசிஸ்டன்ட் கோச் பேசும்போது அவர் வேறு பக்கம் பார்த்துட்டு இருந்தார். ரைட்டில் ஏதாவது லாரி கீரி வருதான்ட்டுன்னு, நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு அவர் நொந்து பிறந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். எனிவே அவர் சொன்னார், ஆமாம் இந்த டீமில் அந்த காம்பினேஷன் எனக்கு தெரியலன்ட்டார். ஹோல் டீமே மிஸ்டேக்கை பண்ணிட்டோம், யாரையும் பின் பாயிண்ட் பண்ண விரும்பல, எல்லாருமே டீம் கேமு, டீம் தான் ரெஸ்பான்சிபிள். एक आदमी अकेला जीतने में क्या हो जाएगा, அது ஒரு ஆள் மட்டும் தனியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது. ஃபுல் டீம் ஷுட் டூ வெல், ஹோல் டீம் ஒன்றா விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும். இது ஃபுல் டீமோட மிஸ்டேக் சொன்னார் அவர். சார் அப்புறம் அந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒருத்தர் பேசுனாங்கன்னு. அதில் ஜீவானந்தம் போட்டிருந்தாரு, இதோட நான் நிறுத்திக்கிறேன் உங்ககிட்ட பேசுகிறத, அப்புறம் பாலா சார் என்ன பேன் பிளாக் பண்ணுவார் அப்படின்னு. மிஸ்டர் ஜீவானந்தம், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பிளாக் பண்ணுறது என்னோடய ஃபன்னோ என்னோடய ஹாபியோ என்னோடய வீடியோ கேம் இல்லை. டக்குன்னு பண்ணுறதுக்கு ஃபில்த்தி லாங்குவேஜ், மோசமான லாங்குவேஜ்லையும் வல்கர் லாங்குவேஜில் யார் யார் பேசுகிறாங்களோ அதை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஐடியில் ஒழிஞ்சிக்கிட்டு யார் வேணால் என்ன வேணால் தப்பு பேசலாம். நல்லதே பேசுங்க, அப்போ தான் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதே வாயில் வரும். முடியும்னு நினச்சா தான் உங்களால் முடியும். இல்லைனா இன்டர்வியூ எடுக்கும்போது கூட முடியாதுன்னு நினச்சிட்டு போனால் இன்டர்வியூலேயே ஃபெயில் ஆகிடுவோம், கேரியரில் சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தப்பான கமெண்ட்டு, தப்பான பேசுறது, இன்னொருத்தரை பற்றி திட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் எடுத்துருவேன். சில இது யூடியூப்பே எடுத்துருது, நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஏஐ சிஸ்டத்தில், அதுவே தூக்கி உங்களை வெளில போட்டுரும். அது ஒரு காரணம். நல்லா கரெக்டான கமெண்ட்டு, நான் அதே மாதிரி என்ன தப்பை சுட்டி காட்டுவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி தேங்க்ஸ் ஃபார் கரெக்டின்னு சொல்லியிருக்கேனே. அப்படின்னா அந்த கமெண்ட்டை என்னால் தூக்கி வெளில போட்டுருக்க முடியுமா? போட்டதே இல்லையே. நான் அப்ரிஷியேட் தான் பண்ணேன், என்னை கரெக்ட் பண்ணது. நானும் மிஷின், ஐம் நாட் சிட்டி ரோபோ உங்களை மாதிரி. ஜீவானந்தன் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்சைக்ளோபீடியா மாதிரிலாம் இல்லை. ஸோ அது உங்களுக்கு திருப்பி எம்பசைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உனக்கு என்ன தெரியும், உனக்கு அதில் அது கூட பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியும், நீலாம் அதை பற்றி பேச வந்துட்ட அப்படி இப்படின்னும் போது நான் சொல்ல பார்க்காத, சிம்பிள். உன்னை நீ யார் என்ன பார்க்காத சொல்கிறது? அப்போ என்னோடய சேனல் நான் என்ன பேசணும் நான் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? உங்ககிட்ட யாராவது நான் வந்து சொன்னேன்னா நீ தான் பேசணும், நீ தான் சாப்பிட்ணும், நீ இப்படி தான் தூங்கணும், நீ இப்படி தான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், திரும்பி உட்காந்துட்டு தான் நீ மேட்ச் பார்க்கணும் அப்படிலாம் ஏதாவது சொல்கிறேன்? இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது நான் என்ன பேசணுங்கிறத. பிடிக்கலன்னா பார்க்காத போயிட்டே இருங்க. நான் டாப்பப் போட்டிருக்கேண்ணே, நீ டாப்பப் போட்டால் எவ்வளவோ சேனல் இருக்குது, போய் அதை போய் பாரு. என்ன பார்த்துட்டு எனக்கு டென்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு நாளைக்கு 4 வீடியோ போட்டு 4 வீடியோக்கு வர அத்தனை கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம், நான் ஒத்துக்கிறேன். எனிவே இது ரொம்ப சமுத்திரகனி மாதிரி லெக்சர் போயிட்டே இருக்குது, இத்தனை நிறுத்திக்கிறேன். மேட்ச் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் காண போயிடுவீங்க. அப்புறம் வருவீங்க ஒரு வருஷம் கழிச்சு, உனக்கு கபடின்னா என்ன தெரியுமா, 7 பிளேயர் இருக்காங்க தெரியுமா, கிரிக்கெட்னா தெரியுமா, 11 பிளேயர் இருக்காங்க தெரியுமா, காலில் 10 விரல் இருக்குது தெரியுமா, அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு கேட்க வந்துடுவீங்க. கேட்குறவங்க கேட்கட்டும், ஊர் 1000 சொல்லணும். ரைட், இவ்வளோ தான். பொறுமையை பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.